உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். என்ன நல்லா இருக்கீங்களா? சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்த இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொடர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலியிலே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் இருவருக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய புதுச்சேரியை சேர்ந்த திருமதி புவனா அவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, நிகழ்ச்சியை திறம்பட சற்றேறக்குறைய 65 நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் கவிஞர் திலக விருது பெற்ற சாதனை நாயகி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். அம்மையார் என்ற நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்கி இருக்கிற அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுகிற அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கவியரங்க நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற இருக்கு. காலத்துக்கேற்ற வகையிலே ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே மங்கையர் போற்றும் மார்கழி என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் இப்போது அரங்கேற இருக்கிறது. அது என்ன மங்கையர் போற்றும், ஆண்கள் போற்ற மாட்டாங்களா? போற்றுவார்கள். ஆனால் நம்முடைய இலக்கியங்களிலே பார்க்கிற பொழுது இந்த மார்கழி மாதத்தை ஒரு சிறந்த இறை நம்பிக்கையுள்ள மாதமாக பெண்கள் பார்க்கிறார்கள். அது இந்த மதம் அந்த மதம் என்று இல்லாமல் எல்லா மதத்திலுமே அந்த மார்கழி மாதத்திலே பல திருவிழாக்கள் நிகழ்வுகள் வருகின்றன. அவற்றை எல்லோருமே கொண்டாடுகிறார்கள். அந்த வகையிலே மங்கையர் போற்றும் மார்கழி என்ற தலைப்பிலே ஒரு அருமையான தலைப்பை இந்த கவியரங்கத்துடைய பொறுப்பாளராக, உலக சாதனை கவியரங்கனுடைய தொடர் கவிஞனுடைய பொறுப்பாளராக இருந்து இன்றைக்கு 65 நிகழ்ச்சிகள் நடத்தி 65வது நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். மங்கையர் போற்றும் மார்கழி. இந்த தலைப்பில் இன்றைக்கு எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிறார்கள். இப்போது கவியரங்கத்தினுடைய வரவேற்புரையாற்ற வருமாறு கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அம்மையாருடைய வரவேற்பை தொடர்ந்து கவியரங்கத்தினுடைய இந்த கவியரங்கத்துடைய தலைவியாக இருக்கக்கூடிய திருமதி புதுவை புவனா அவர்கள் இணைந்து தனது கவிதையை வழங்கி அனைவரையும் அழைத்து சிறப்பிப்பார்கள். வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, உங்களுடைய வரவேற்புரை வழங்குங்கள். நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி ஐயன் திருவள்ளுவரை தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப நாள்தோறும் நல்லதொரு நித்தம் ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் நம் ஐயா அவர்களை இந்த 64வது உலக தொடர் சாதனை கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான ஒரு தலைப்பு, மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே மங்கையருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம், ஐயா அவர்களே சொன்ன மாதிரி. ஏனென்றால் காலையிலே பெண்கள் எல்லாம் எழுந்து நீராடி அதிகாலையில் அனைத்து வைணவ தலங்களாக இருக்கட்டும், சைவ தலங்களாக இருக்கட்டும், அனைத்து தலங்களுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த அத்தகைய தலங்களில் சென்று வழிபடுவதற்கும், வாசலில் வண்ணமிட்டு கோலங்களை போட்டு அழகு பார்ப்பதற்கும் மார்கழி மாதம் பீடை மாதம் என்று சொல்வார்கள், கிடையாது, பீடுடை மாதம் தான் மார்கழி மாதம். அத்தகைய மங்கையர் போற்றும் மார்கழி மாதம் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும்
புன்னகை அரசி, இதய தேடல்கள் ராணி, புதுவை புவனேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களும் மார்கழியை நாங்கள் போற்றியே ஆக வேண்டும் என்று தங்களுடைய கவிதைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை இருபால் கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஆண் கவிஞர்கள் அனைவருக்கும் வேட்டி தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பை புவனேஸ்வரி அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றிகள் அம்மா. வாருங்கள் அம்மா, தங்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்புடன் அப்பா அவர்களை வணங்கி, 1500க்கும் மேற்பட்ட காணொளிகளை கொடுத்து மகிழ்விக்கும் அம்மா சிவகாமி அம்மா அவர்களை வணங்கி, மற்றும் இந்த 65க்கும் மேற்பட்ட கவி அரங்கங்களை தொடர்ந்து சலிப்புறாமல் மிக மகிழ்ச்சியோடு நடத்தி வரும் பவானி அம்மா அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்து, இந்நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்று, கவிஞர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இப்போ கல் தோன்றி மண் தோன்றி தோன்றா காலத்திலிருந்தே தமிழ் மொழி நமக்கு அதிக மதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது நம்மளை போல கவி மக்களுக்கான ஒரு தமிழ் தான் நம்மோட தமிழ். அதாவது பாத்தீங்கன்னாக்கா, கண்டங்கள் அழிந்தாலும் எல்லா கண்டங்களிலும் அதிக வலுப்பெற்று உயர்ந்து கொண்டிருப்பது நம்மளோட தமிழ் மொழி. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நமக்கு ஒரு குளிர்ச்சியான மாசம். அது நம்ம உடலுக்கு மட்டும் இல்ல, நம்ம மனதிற்கும் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். மங்கையர் போற்றும் மார்கழி மாதம் போட்ட அந்த தலைப்பு மிக அருமையம்மா. அனைவரும் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று அருமையான அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். எழில் பொங்கும் எழிலரசி அவர்களை கவியரங்கத்தின் முதல் கவி வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என் சிந்தையை செம்மையாக்கி நல் வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கு என் சிரம்தாள் நல் வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தெய்வ புலவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ஐயா அவர்களுக்கும், மற்றும் வரவேற்புரை நல்கிய திருமதி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும், தலைமை ஏற்றுள்ள திருமதி புவனா அம்மா அவர்களுக்கும், மற்றும் இன்றைய கவி அரங்கத்தில் கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சாதனை கவி அரங்கம் 65. இன்றைய கவிய அரங்கத்தின் தலைப்பு மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். தமிழ் மாதங்களில் மகத்துவமானது மார்கழியே, தமிழ் மாதங்களில் மகத்துவமானது மார்கழியே, பனிமழை பெய்யும் சில்லென்ற மார்கழியே, பனிமழை பெய்யும் சில்லென்ற மார்கழியே, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாகும் மார்கழியே, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாகும் மார்கழியே, வண்ண வண்ண அரிசி மா கோலங்கள் வாசலிலே, சிற்றெரும்பிற்கும் உணவை அளித்து, சிற்றெரும்பிற்கும் உணவை அளித்து, அழகிய மஞ்சள் பூசணி பூக்களும் நறுமணம் வீசிட, அழகிய மஞ்சள் பூசணி பூக்களும் நறுமணம் வீசிட, மண் அகல்களில் தீபங்கள் சுடர் விடுமே, ஆலயங்களில் பக்தி பாடல்கள் ஒலித்திடுமே, ஆலயங்களில் பக்தி பாடல்கள் ஒலித்திடுமே, கன்னி பெண்கள் மணமது நல் மணாளன், கன்னி பெண்கள் மணமது நன் மணாளன் கைத்தலம் பற்றிட பாவை நோன்பு நோற்று இறைவனை பாடி மகிழ்வரே, இறைவனை பாடி மகிழ்வரே. கோதை ஆண்டாலும் நோன்பு நோற்றுத்தான், கோதை ஆண்டாலும் நோன்பு நோற்றுத்தான், கருநிறக் கண்ணன் மணமதில் இரண்டரக் கலந்தாளை, கருநிறக் கண்ணன் மணமதில் இரண்டரக் கலந்தாளை, பைந்தமிழ் திருப்பாவை பாக்களால், பைந்தமிழ் திருப்பாவை பாக்களால் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனாளே, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனாளே,
அதிகாலையில் சுவாசிக்க தூய காற்றுமே அதிகாலையில் சுவாசிக்க தூய காற்றுமே மனமது இறை சிந்தனையில் செலுத்திட மனமது இறை சிந்தனையில் செலுத்திட மங்கையர் விருப்பங்கள் கை கூடிட மங்கையர் விருப்பங்கள் கை கூடிட போற்றி துதிக்கும் தனித்துவ மாதம் இதே போற்றி துதிக்கும் தனித்துவ மாதம் இதே மங்கையர் போற்றும் பீடுடைய மார்கழி மாதம் இதே மங்கையர் போற்றும் பீடுடைய மார்கழி மாதம் இதே என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. அருமை அருமை அம்மா. அருமையான உங்களுடைய கவிதை மிக மனதிற்கு குளிர்ச்சியை தான் கொடுத்தது. பனி பொழியும் மாதம் இந்த மாதம் சொல்லி அருமையா சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆலயங்களில் பாடல் பாடுவதும் அதை ஆலயங்கள்ல மண் விளக்குகள் ஏற்றி வழிபடுவதும் பெண்களுக்கு நோன்பு நோர்த்து, அதாவது நல்ல கணவன் மணாளன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்வதும் இந்த மாதத்துல உரிய மாதம் அப்படின்னு சொல்லி அருமையா பெண்களோட அந்த மனநோக்கத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரோட இந்த சின்ன வளரிளம், அதாவது வயசு பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மள சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த மாதம்னாலே ஒரு சந்தோஷம் கொடுக்குமா. அருமை அம்மா, உங்களோட கவிதை மிக மிக சிறப்பு. திருச்சி மாவட்டத்திலே நல்லூரிலே பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அம்மையார் கவிஞர் சு. எழிலரசி அவர்கள். இந்த 24 வரி என்று ஒரு கல்லணை கட்டியதால் இவருடைய திருச்சியில் தான் கல்லணை இருக்கு. கல்லணை கட்டியதால் இவருடைய கவிதை நின்று போனது. இல்லை என்று சொன்னால் இன்னும் அது காவிரி போல் பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். மண்ணச்சநல்லூரின் மகத்தான கவிஞர் சிறப்பான கவிதை கொடுத்தார். மார்கழி திங்கள் இறை நம்பிக்கைக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் உகந்ததாக கூறினார். சிறப்பம்மா. நன்றிங்க ஐயா, நன்றி, மிக்க நன்றி. சாந்தம் அமைதி கொண்ட சாந்தா அம்மா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். இவங்க நிறைய பட்டிமன்றங்களை பேசியிருக்கிறாங்க. மிக அருமையா பேசக்கூடியவர். இவங்களோட கவிதையை கேட்டு மகிழ நம் அனைவரையும் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, கவிதையை கொடுங்கள். ஐயன் திருவள்ளுவரையும் பாரதிதாசனையும் ஐயா நீலகண்டர் அவர்களையும் வணங்கி, திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் மற்றும் தலைமை புவனா அம்மையார், வரவேற்பு நல்கிய திருமதி பவானி தனஞ்சயன் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை தொடங்குகின்றேன். மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். மார்கழி என்றவுடன் மகிழ்ச்சியூட்டும் திங்கள் அவள். மார்கழியில் அவள் வசந்தம் என்றான் செட்டி நாட்டு கவிஞன். மார்கழி என்றவுடன் மகிழ்ச்சியூட்டும் திங்கள் அவள். மார்கழியில் அவள் வசந்தம் என்றான் செட்டி நாட்டு கவிஞன். மார்கழியே நீ வந்தால் குளிர்ந்த மனதுடன் மனிதனையே நடுங்க வைத்து விடுவாய். மார்கழியே நீ வந்தால் குளிர்ந்த மனத்துடன் மனிதனையே நடுங்க வைத்து விடுவாய். உனக்கு ஒரு மனம் உண்டு, சொல்கிறேன் கேள். உனக்கு ஒரு மனம் உண்டு, சொல்கிறேன் கேள். வண்ணமிகு சோலையில் ஒவ்வொரு பூக்களையும் கேட்டுப்பார். வண்ணமிகு சோலையில் ஒவ்வொரு பூக்களையும் கேட்டுப்பார். அது மூக்கில் சொல்லும். நீதான் மாதங்களிலே அதிகாலை பொழுதை நித்தம் கொண்டாடும் திருமகள். நீதான் மாதங்களிலே அதிகாலை பொழுதை நித்தம் கொண்டாடும் திருமகள். மார்கழியே நீ பிறக்கும் முன்னே மங்கையர்களின் மனதில் இன்பச் சோலையாக பிறந்து விடுவாய். மார்கழியே நீ பிறக்கும் முன்னே மங்கையர்களின் மனதில் இன்பச் சோலையாக பிறந்து விடுவாய். ஆம், அதிகாலை பொழுதில் வாசலில் பனி முத்தமிடும். அதிகாலை பொழுதில் வாசலில் பனி முத்தமிடும் வேளையில் மனசுக்குள்ளே கோலமிட்டு மகிழ்வாயே. மனசுக்குள்ளே கோலமிட்டு மகிழ்வாயே. அந்த சுகமான சுகம் எந்த மாதத்திலாவது வந்ததுண்டா? அந்த சுகமான சுகம் எந்த மாதத்திலாவது வந்ததுண்டா? வண்ண கோலத்தின் நடுவே மலர்ந்து நிற்குமே பரங்கிக்காயின் பூ. வண்ண கோலத்தின் நடுவே மலர்ந்து நிற்குமே பரங்கியின் பூ. காண்போரை நின்று வியந்து பார்க்க வைக்கும் காலம் இது. காண்போரை நின்று வியந்து பார்க்க வைக்கும் காலம் இது.
இளம் விடியலில் காதுக்கு இனிய தேன் வந்து சொட்டுமே நாதஸ்வர ஓசை. இளம் விடியலில் காதுக்கு இனிய தேன் வந்து சொட்டுமே நாதஸ்வர ஓசை. இத்தனை காட்சிகளை காண இதோ வந்துவிட்டான் வானிலிருந்து சுட்டன வெயில் என்பார். இத்தனை காட்சிகளை காண இதோ வந்துவிட்டான் வானிலிருந்து சுட்டன வெயில் என்பார். இல்லை, தன் முகத்தை மாற்றி இளம் கதிரவனாய் தன் அழகு முகத்துடன் இந்த மங்கையர்களின் காட்சிகளை எல்லாம் ரசித்து பார்க்கிறான். தன் முகத்தை மாற்றி இளம் கதிரவனாய் தன் அழகு முகத்துடன் இந்த மங்கையர்களின் காட்சிகளை எல்லாம் ரசித்து பார்க்கிறான். ஆஹா, என்ன அழகு! மங்கையரின் கலையை அவனும் ரசிக்கின்றானே. ஆஹா, என்ன அழகு! மங்கையரின் கலையை அவனும் ரசிக்கின்றானே. மங்கையரில் ஒருத்தி மட்டும் மார்கழியை தன் வசப்படுத்தி கொண்டாள். மங்கையரில் ஒருத்தி மட்டும் மார்கழியை தன் வசப்படுத்தி கொண்டாள். கருமேக வண்ணனின் காதலால் 30 நாட்களும் அழகு தமிழ் பாசுரங்கள் அமைத்தாள். கருமேக வண்ணனின் காதலால் 30 நாட்களும் அழகு தமிழ் பாசுரங்கள் அமைத்தாள். பெண்களின் தனிச்சிறப்போ அவள் அணியும் மாலை, கூந்தலின் தனிச்சிறப்போ அவள் சூட்டும் கொண்டை. பெண்களின் தனிச்சிறப்போ அவள் அணியும் மாலை, கூந்தலின் தனிச்சிறப்போ அவள் சூட்டும் கொண்டை. இத்தனைக்கும் சொந்தக்காரி அவள்தான், நம் மண்ணில் பிறந்த ஸ்ரீ ஆண்டாள். இத்தனைக்கும் சொந்தக்காரி அவள்தான், நம் மண்ணில் பிறந்த ஸ்ரீ ஆண்டாள். மார்கழி நீ பிறந்தவுடன் ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டாளாகவே காட்சியளிக்கிறாள். மார்கழி நீ பிறந்தவுடன் ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டாளாகவே காட்சியளிக்கிறாள். மார்கழியே, ஒன்றை சொல்கிறேன் கேள். நீதான் தை பிறக்கும் முன்னே அலங்கரிக்க வந்த கலைமகள். மார்கழியே, ஒன்றை சொல்கிறேன் கேள். நீதான் தை பிறக்கும் முன்னே அலங்கரிக்க வந்த கலைமகள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையம்மா, அருமை, மிக மிக அருமை. மார்கழி திங்கள் மகிழ்ச்சியில் திங்கள் என்று பாடியிருக்கிறீர்கள். மார்கழி பூக்களை கேள் உங்களுடைய புகழை சொல்லும் அப்படின்னு அருமையா சொல்லியிருக்கிறீங்க. அதிகாலை வாசலில் பனி முத்தமிடும் என்ற வார்த்தை அருமையம்மா. இளம் விடியலில் தேன் வந்து சொட்டும் நாதஸ்வரமாய், மிக மிக அருமை. கருமேக வண்ணம் கண்ணனால் வந்து காதலால் 30 நாளும் வந்து பாசுரம் பாடுறத அருமையா வந்து, அதாவது ஆண்டாளை வச்சு பாடியிருக்கிறீங்க. ஆண்டாளுக்கு வந்து பெண்களை உதாரணப்படுத்தி கொடுத்திருக்கிறது மிக மிக அருமையம்மா. ஒவ்வொரு வரிகளும் மிக அருமையா இருந்ததம்மா. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியம்மா. நன்றி. நன்றி. தென்காசி கவிஞர் இவர் அங்கிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மண் பூசி ஒரு கவிதை கொடுத்தார்கள். அந்த மார்கழி பற்றி கூறினார்கள். மார்கழி வரும்போதே எல்லோருக்கும் குளிரையும் கொடுக்கும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்று வண்ண கவிதை வாயிலாக தன் எண்ணங்களை உரைத்தார்கள். நன்றி அம்மா, சிறப்பு. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. சற்றேறக்குறைய விரைவிலேயே ஒரு அயல் நாட்டு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டு இவர்கள் பேச இருக்கிறார் என்கிற செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். உங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்தபடியாக அம்மா பால்தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட குரல் கணீர் கணீர் என்று இருக்கும். அவங்க பால்வடியும் முகம், அருமையான அழகான பேச்சு. அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, இன்றைய கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கவிஞர் புவனா அவர்களை வணங்கி, பவானி உள்ளிட்ட இருபால் கவிஞர்களை வணங்கி என் கவிதைக்குள்ளே நுழைகிறேன். மங்கையர் போற்றும் மார்கழி. வனிதையர் துணையை விரும்பியபடி அடைய புனித மார்கழியில் பூசை செய்வர். வனிதையர் துணையை விரும்பியபடி அடைய புனித மார்கழியில் பூசை செய்வர். பனிபொழிவுடன் இசை பொழிந்திடும் இனிய மார்கழியை போற்றுவர் மங்கையர். பனிபொழிவுடன் இசை பொழிந்திடும் இனிய மார்கழியை போற்றுவர் மங்கையர். வாசலில் கோலம்
வர்ணஜாலத்தில் ஆசையை தூண்டிட போற்றுவர் மங்கையர். வாசலில் கோலம் வர்ணஜாலத்தில் ஆசையை தூண்டிட போற்றுவர் மங்கையர். பாவை கீதங்கள் கண்ணன் பாடல்கள் நாவை தீண்டிட போற்றுவர் மங்கையர். பாவை கீதங்கள் கண்ணன் பாடல்கள் நாவை தீண்டிட போற்றுவர் மங்கையர். ஆதவன் தோன்றும் முன்னர் ஏற்படும் அரையிருள் படர்ந்த அதிகாலையில் ஊதல் காற்றில் உறையும் ஆக்சிஜனால் உலா வருகிற உல்லாசம் மார்கழியிலே. ஆதவன் தோன்றும் முன்னர் ஏற்படும் அரையிருள் படர்ந்த அதிகாலையில் ஊதல் காற்றில் உறையும் ஆக்சிஜனால் உலா வருகிற உல்லாசம் மார்கழியிலே. பூதலத்தில் மாதமாய் தைக்கு முன்னே பூக்கும் மார்கழி தேவ மாதமே. பூக்கும் மார்கழி தேவ மாதமே. காதல் கண்ணனும் காக்கும் கர்த்தரும் கை குழந்தையாய் தவழ்ந்தனர் இம்மாதத்திலே. காதல் கண்ணனும் காக்கும் கர்த்தரும் கை குழந்தையாய் தவழ்ந்தனர் இம்மாதத்திலே. கார்த்திகைக்கு பின்னால் வந்த மார்கழி கன்னியர் போற்றும் மார்கழி என்பதை ஈர்த்திடும் திருப்பாவை எடுத்து இயம்புமே இணைந்து மங்கையர் போற்றும் மார்கழியே. கார்த்திகைக்கு பின்னால் வந்த மார்கழி கன்னியர் போற்றும் மார்கழி என்பதை ஈர்த்திடும் திருப்பாவை எடுத்து இயம்புமே இணைந்து மங்கையர் போற்றும் மார்கழியே. பார்த்த சாரதியும் பரமசிவனும் பண்பாடி பாராட்டப்படுகிற மாதமே. பார்த்த சாரதியும் பரமசிவனும் பண்பாடி பாராட்டப்படுகிற மாதமே. அர்ப்பணித்து ஆண்டாள் பாவை நோன்பால் அரங்கனை மணந்ததை போற்றுவர் மார்கழியிலே. அர்ப்பணித்து ஆண்டாள் பாவை நோன்பால் அரங்கனை மணந்ததை போற்றுவர் மார்கழியிலே. நன்றி வாய்ப்புக்கு. அருமையம்மா, அருமை. விரும்பிய கணவனை அடைய பனிப்பொழியும் இந்த மார்கழியில் வணங்குவது பெண்களுடைய குணம்ன்றது அருமையா கவிதையில வாசிச்சிருக்கிறீங்க. வாசலில் கோலமிட்டு மகிழ்வார்கள் பெண்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறீங்க. ஆதவன் வரும் முன்னே அரையுருள் தண்ணில் எழும் பெண்கள்னு சொல்லிட்டு பெண்களோட உண்மைதான் அது. அன்னைக்கு மார்கழி மாசம்னாலே அந்த காலையில எழுந்திருக்கிறது தான் மிக ஒரு அருமையான ஒரு விஷயமம்மா, அருமையம்மா. காதல் கண்ணனும் காக்கும் கர்த்தரும் பிறந்தது குழந்தையா இருந்தது இந்த மாசத்துலன்னு சொல்லிட்டு அருமையா வர்ணிச்சிருக்கிறீங்கம்மா. பார்த்த சாரதியையும் பரமசிவனையும் போற்றும் மாதமும் இந்த மாதம் சொல்லி அருமையா வாழ்த்திருக்கிறீங்க. அருமையம்மா, நன்றி, வாழ்த்துக்களம்மா. அடுத்தபடியாக கா அருண் விழுப்புரம் அவர்களை வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா, கவிதையை தாருங்கள். வணக்கம்மா, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாவேந்தர் பாரதிதாசனாரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனராம் திரு நீலகண்ட தமிழனை வணங்கி, இந்த கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் திருமிகு புவனேஸ்வரி அம்மாவையும், இந்த தளத்திற்கு என்னை அறிமுகம் செய்த இங்கு ஆற்றிய தமிழ் திரு பவானி அம்மாவையும் வணங்கி, மங்கையர் போற்றும் மார்கழி என்ற தலைப்பில் உங்கள் கவிதையை கூறுகிறேன். கூதல் காற்று வீசி வரும் மார்கழியே, உன்னை ஆவல் கொண்டு கவி படைக்கிறேன். மாதத்திலோர் நீ மார்கழி, வையத்திலோர் புது சொர்க்காபுரி. மாதத்திலோ நீ மார்கழி, வசந்தத்திலோ நீ சொர்க்காபுரி. ஆழ்வார்களின் பாசுரமும் ஆண்டாளின் திருப்பவையும், நாமணக்கும் நாளாயிர திவ்ய பிரபந்தமும் நாமகளின் வாழ்த்து பாடலும், நாராயணனின் நாம கீர்த்தனையும் பாராயணம் பாடும் பாத்திரமும், விடிந்தும் விடியாததுமாய் பொழுது புலரும் வைகரையை வரவேற்று, புள்ளி வைத்து புதுக்கோலம் போட்டு பூசணியிலே மலர் வைத்து அள்ளி பூமடித்து அர்ச்சனையில் பாத்தொடுப்பார். திருப்பள்ளி எழுச்சி பாடி திருமாலையும் எழுப்பி, திருவெம்பாவை பாடி திரு நீலகண்டனையும் எழுப்பி, மங்களமாய் வீட்டை புதுப்பித்து புது மங்கள கோலமும் கலசமும் வைத்து, பனிக்கொட்டும் மார்கழியிலும் பாசொட்டும் பாடல்களிலும்
வசந்தத்தை வரவேற்கும் வைகரையை தினம் பாடு. பனிக்கொட்டும் மார்கழியிலும் பாசொட்டும் பாடல்களிலும் வசந்தத்தை வரவேற்று வைகரையை தினம் பாடு. மல்லிகை பூ போட்டு மங்கள நீராட்டு, கன்னி பெண்கள் சீராட்டு, கண்ணனுடன் விளையாட்டு. கோலாட்டம் தொடுத்து கோவிந்தம் நீ போடு, பீடை போக வழிபாடு ஆடை உடுத்தி நீ பாடு. சந்தன பொட்டு வைத்து சங்கு சக்கரதாரியை பாடு, சந்தன பொட்டு வச்சு சங்கு சக்கரதாரியை பாடு. ரங்கநாதனை கை தொழுது வந்த வினையை போக்கிவிடு. அடியார்களின் பஜனையிலே ஆனந்த தாண்டவத்தை நீ பாரு. மண் குளிரும் மார்கழியை மனம் குளிர நீ பாடு, மண் குளிரும் மார்கழியை மனம் குளிர நீ பாடு. விண்ணவரும் மண்ணில் வரும் அதிசயத்தை பாரு. கண்ணனவன் கண் விழிக்கும் மார்கழி திங்களினை நீ பாடு. இரக்கமுள்ள இயேசு இறங்கி வந்ததை கொண்டாடு. ஆங்கில புத்தாண்டு பொலிவுடனே வரவேற்று, மதங்களை கடந்து மனிதம் போற்றும் மார்கழியே வருக, மங்கையருடைய மனதில் நிறைவை தருக. நன்றி, வணக்கம் அம்மா. அருமை அருமை ஐயா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நாராயணன் நாம கீர்த்தனையை பொழுது விடிந்ததும் பாடி அவங்களோட புகழ சேர்க்கிற ஒரு அருமையான இதை சொன்னீங்க. காதல் காற்று வீசும், அதாவது மார்கழி மாதத்துல காதல் காற்று வீசும் அப்படின்னு சொல்லி அருமையா அந்த மார்கழியோட அந்த வசந்தத்தை அருமையா சொல்லி இருக்கிறீங்க ஐயா. பனிக்கொட்டும் மார்கழியில் பாசொட்டும் வசந்தத்தை வரவேற்கும் நாள் சொல்லி அருமையா சொல்லியிருக்கிறீங்க. கோலாட்டத்தை பத்தி அருமையா அந்த கவிதையில வாசிச்சிருக்கிறீங்க. ரங்கனை தேடி நன்மையை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி, நான் ரங்கனை தொழுது நன்மையை தேடிக்கொள்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி புத்தாண்டை, ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் அருமையான மார்கழின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில அருமையா வர்ணிச்சிருக்கிறீங்க. அருமையா, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். சிறந்த பின்னூட்டமா, நன்றிங்க. சிறப்பான கவிதை தந்தார் விழுப்புரம் கவிஞர் சிறப்பான கவிதை கொடுத்தார். அழகாக ரங்கநாதரையும் ஈசனையும் தொழுது பாடி காலையில் பாவையர் எழுப்புவதை, திருப்பாவை திருவம்பாவை பற்றியெல்லாம் கவிதையில் வழங்கினார். இவருக்கு முன்பாக கவிதை வழங்கிய திருமதி பால்தங்கம் அம்மையார் அவர்களும் இந்த மாதத்தில் தான் கண்ணனும் பிறந்தான், கிறிஸ்துவும் பிறந்தார் என்பதை சுட்டிக்காட்டி தன் கவிதையில் மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தார். சிறப்பாக கவிதை வழங்கக்கூடிய கவிஞர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். தொடர்ந்து நன்றி. அடுத்து அம்மா ரேவதி கணேசன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அம்மா வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். ரேவதி அம்மா கூப்பிட்டேன். அடுத்து வருகிறார் திருமதி ரேவதி கணேசன். வாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே. வரம்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அழகான ஒரு கவிதை மன்றம். அருமை அருமை. இவ்வேளையில் செம. மங்கை போற்றும் மார்கழி மாதத்தில் மங்கையர் போற்றும் கவிதையை தருகிறேன். சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரா அவர்களுக்கும், பவானி சகோதரிக்கும், தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் புவன சகோதரிகளுக்கும், கவிதை வாசிக்கும் அனைவர்களுக்கும், இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அப்பா உங்களுக்கும் எனது மாதத்தின் கவிதை ஒலிகளை தருகிறேன். ஆண்டின் கடந்த மாதத்தில் ஜனனமான மார்கழியே, ஆண்டார் புகழ் மணக்கும் மார்கழியே, சூடித்தந்த சுடர்கொடியின் சுறுசுறுப்பான பாமாலைகள் சுடர் விடுவதும் இந்த மார்கழி மாதத்துக்கு தான். பிரம்மன் கண்விழிக்கும் வேளையில், கண்ணியர்கள் வண்ணமிடும் காயில், பனிப்படர்ந்த செடியில் மங்கையவள் எண்ணங்கள் தோன்றும். அதன்
அடர்ந்த செடி கொடியில் நிறையவே கதிரவன் தோன்றும் அதன் மீது. கதிரவன் முழிப்பதே கண்ணியர்களின் கை வண்ணத்தில். சாணம் சேர்த்து தெருவடைத்து சுத்தம் செய்து காண்போர் வியக்கும் வகையில் சித்திரங்கள். நம்மை படைத்த இறைவனே இம்மாதத்தில் மாதம் 30 வீட்டின் வாசம். விடியற்காலையிலேயே மங்களம் பொங்கும் இந்த மார்கழி மாதத்தில்தான். கார்த்திகை தீப ஒளி திருநாளிலே மங்கையர்கள் காணும் கனவு நனவாகும் இந்த மார்கழி மாதத்திலே. தோட்டத்தில் பூக்கும் மலர்கள், வீட்டு வாசலில் மாட்டு சாணத்தில் பிள்ளையாரின் மீது அழகாய் அமைந்திருக்கும் அழகோ அழகு. மங்கையர் போற்றும் மார்கழியே, உன்னை இந்த கவி அரங்கத்தில் அரங்கேற்றுகிறேன். பங்குனியில் கருவாகி மார்கழியில் பெற்றெடுத்தேன் எனது மகளை. அவள் எனது வீட்டின் ஆண்டாளாக வழிபடுகிறேன். இந்த அழகிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அப்பா அவர்களுக்கும், எனது கவிதை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்து ரசித்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் திருமதி திருக்கழிப்புத்தூர். மிக மிக சிறப்பம்மா. சூடிக்கொண்ட மலர்கொடியே அப்படின்னு சொல்லி ஆண்டாளோட அந்த அருமையான அந்த பாசுரத்தை சொல்லியிருந்தீங்க. பனிப்பொழியும் இந்த மாதத்தில் மங்கையோரோட உள்ளம் மகிழ்ச்சி அடையும் சொன்னீங்க. பிரம்மனை வழிபடுற ஒரு மாதம்னு சொன்னீங்க. கதிரவன் அதாவது கதிரவன் சூரியன் வருவதற்கு முன்னையே கோலத்தை பார்த்து கொண்டு வருவாரு அப்படின்றத அருமையா எடுத்து சொன்னீங்கம்மா. இந்த கோலம் முன்னாடியே எல்லா பெண்கள் அழகழகா போடுற அந்த கோலத்தை சொன்னீங்க. அதாவது இந்த மாசத்துல மார்கழி உங்களுக்கு ரொம்ப ஒரு பொன்னான மாசம்னு நினைக்கிறேன். உங்க மகளை பெற்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட கவிதையை வாசிச்சீங்க. அருமையம்மா, சிறப்பு. நன்றி அம்மா. நன்றி சகோதரி. அப்பா, சிறப்பான கவிதையம்மா. நன்றிங்கப்பா. திருக்கழிப்புத்தூர்ல தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் ரேவதி கணேசன் ஒரு அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள், அம்மையார். அந்த நூலிலே நான் சற்றும் எதிர்பாராத வகையிலே என்னை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா என்று தெரியவில்லை, என்றாலும் எழுதியிருந்தார்கள். தெரியவில்லையா? சிறப்பாக இந்த மார்கழி, மங்கையர் போற்றும் மார்கழி என்ற கவியரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கப்பா. அடுத்தபடியாக ஐயா பாசித்துறை அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய அந்த மங்கையர் போற்றும் மார்கழியை கவிதையை வாசிக்கவும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் தமிழ் மாமணி ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி, வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, புவனேஸ்வரி அம்மா அவர்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அம்மா அவர்களையும் வணங்கி, என்னுடைய கவி ஆளுமைகளுக்கு வணக்கத்தை கூறி கவிதைக்குள் செல்கின்றேன். மங்கையர் போற்றும் மார்கழியே. பாவையர் பரிசாற்றும் மார்கழியே, பைந்தமிழ் பாக்கள் உலவும் மார்கழி. பாவையர் பறைசாற்றும் மார்கழியே, பைந்தமிழ் பாக்கள் உலவும் மார்கழியே. தெய்வங்கள் எழுந்தருள்வதும் மார்கழியில், தேவர்களின் மாதமாக புகழ்ந்திடுமே இம்மாதம். தெய்வங்கள் எழுந்தருள்வதும் மார்கழியில், தேவர்களின் மாதமாக புகழ்ந்திடுமே இம்மாதம். சிவனருள் பெறவும் சிறந்ததுவே, திருவெம்பாவையும் பள்ளி எழுச்சியும் பாடுவதும் மார்கழியில். சிவனருள் பெறவும் சிறந்ததுவே, திருவெம்பாவையும் பள்ளி எழுச்சியும் பாடுவதும் மார்கழி. மார்கழி மாதம் முழுவதும் காலையிலே திருப்பாவை பாடி இசைப்பதும் இம்மாதத்திலே. மார்கழி மாதம் முழுவதும் காலையிலே திருப்பாவை பாடி இசைப்பதும் இம்மாதத்திலே. மலர்கள் மனம் விழிப்பதும் மார்கழியில், மங்கையர் மனம் மகிழ்வதும் மார்கழியே. மலர்கள் மனம் விரிப்பதும் மார்கழியில், மங்கையர் மனம் மகிழ்வதும் மார்கழியே. மானிடர்கள் மங்கள நிகழ்வை நிறுத்திவிட்டு
தெய்வங்களை தெண்டனிடுவதும் மார்கழியே. மானிடர்கள் மங்கள நிகழ்வை நிறுத்திவிட்டு தெய்வங்களை தெண்டனிடுவதும் மார்கழியே. சொர்க்கம் சொரூபம் சோதி கிடப்பதும் மார்கழியே. சொந்த தமிழில் சந்தா பாடுவதும் மார்கழியே. சொர்க்கம் சொரூபம் சோதி கிடப்பதும் மார்கழியே. சொந்த தமிழில் சந்தா பாடுவதும் மார்கழியே. மகத்துவம் மகத்துவம் நிறைந்தது மார்கழியே. மகளிர் மாயவனை மகிழ்விப்பதும் மார்கழியே. மார்கழியே என்று மகாவிஷ்ணு அருளியதும் மார்கழியே. மாதங்களில் நான் மார்கழியே என்று மகாவிஷ்ணு அருளியதும் மார்கழியே. இசைகள் இளங்கும் மார்கழியே. இன்பம் பருகுவதும் மார்கழியே. இசைகள் இளங்கும் மார்கழியே. இன்பம் பருகுவதும் மார்கழியே. கீர்த்தனை திகழ்வதும் மார்கழியில் கீதையர் மகிழ்வதும் மார்கழியே. கீர்த்தனை திகழ்வதும் மார்கழியில் கீதையர் மகிழ்வதும் மார்கழியே. பீடுடை மாதம் மார்கழியே. பெண்கள் பெருமை போற்றுவதும் மார்கழியே. பீடுடை மாதம் மார்கழியே. பெண்கள் பெருமை பெறுவதும் மார்கழியே. பன்னிசைக்கும் மாதமும் மார்கழியே. பணி பெருமை பேசுவதும் மார்கழியே. பன்னிசைக்கும் மாதமும் மார்கழியே. பணி பெருமை பேசுவதும் மார்கழியே. கன்னி பெண்கள் கணவனை நல்ல கணவன் அமைய கன்னியர் மாதம் மார்கழியே. கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய கன்னியர் மாதம் மார்கழியே. எல்லா வளமும் ஏற்றம் அடைந்திடவே ஏலேலோர் எம்பாவா என்று மார்கழியை போற்றிடுவோம். எல்லா வளமும் ஏற்றம் அடைந்திடவே ஏலேலோர் எம்பாவா என்று மார்கழியை போற்றி வணங்கிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக சிறப்பு ஐயா, அருமை. பாக்கள் பாடுவது மாதிரி அருமையான கவிதை அவர்கள் மாஸ்டர் ஐயா வழங்கிய கல்வி மிகவும் சிறப்பாக இருந்தது. பழனியைச் சேர்ந்த ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய கவியரங்க நிகழ்வுகளிலே பங்கேற்று சிறப்பித்து வருபவர் அத்தகையவர் இன்றைக்கு மங்கையர் போற்றும் மார்கழியிலும் கூட வந்து கவிதை வழங்கினார்கள். மங்கையர்னா மங்கையர், நாங்கள் கூட தான் போற்றுவோம் என்று கவிதை வழங்கினார். சிறப்பாக மகிழ்ச்சி. கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கும் புதுவையைச் சேர்ந்த கவிஞர் புவனா இதய தேடல் என்ற நூலின் ஆசிரியர். இன்னும் சிறுகதை நூல்களும் நெடுங்கதை நூல்களும் எழுதியிருக்கிறார். இவருடைய நெடுங்கதை ஒன்று திரைப்படமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த கவியரங்கத்தினுடைய நாயக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மங்கையர் போற்றும் மார்கழி என்ற கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்மையார் அவர்களை தனது கவிதையை வழங்க வேண்டும் என்று அன்புடன் நினைக்கிறோம். வாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். வாசலிலே கோலமிட்டு வண்ணங்கள் தானுமிட்டு பூசணி பூ சாணத்திலே பூத்திருக்கும் அழகுமிங்கே. மார்கழி மாதத்திலே குளிர்ந்த காற்றுமிங்கே. மஞ்சள் வானத்திலே மிளிரும் அழகினிலே கொஞ்சும் நம் மனமும் குதூகலம் கொள்ளுமிங்கே. மார்கழி என்றாலே மதிமயங்கும் மங்கை இங்கே. மலர்ந்திடும் மலரழகே மாலையிலே வீசிடுமே. மங்கையார் பிறந்ததுமே நம் மகிழ்வை கொடுத்திடுமே. நன்றி அப்பா. சிறு கவிதை.
சின்ன கவிதை என்றாலும் தன் எண்ணங்களை அழகுற உரைத்த கவிதை. எப்போதுமே இவர் தன் எண்ணங்களை அழகுற உரைப்பது மட்டுமல்லாமல் அதை நெறிப்பட குறைந்த சொற்களில் நிறைந்த கருத்துக்களை வழங்குவதில் கவிஞர் திருமதி புவனா அவர்கள் சிறப்பான இடம் பிடித்திருப்பவர். இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்ற அம்மையாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அழகு பொங்கும் கவிதைகளை அவரவர் நெஞ்சத்திலிருந்து பூத்து குலுங்கும் வார்த்தைகளாக பூத்தெடுக்க அருமையான கவி அரங்குகளை எடுத்து நடத்தும் அம்மா பவானி அம்மா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். தங்களுடைய கவிதையை கேட்க ஆவலாக இருக்கிறேன். அம்மா, வாருங்கள். நன்றிகள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி இன்று 64வது தொடர் கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு மார்கழி போற்றும் மங்கையர் மாதம் என்னும் கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு சகோதரி புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவிஞர்களுக்கும் இந்த கவிதைகளை அனைத்து நிகழ்வுகளை நமக்கு வலையேற்றம் செய்து தரும் நம்முடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். மார்கழி எனும் மங்கள மாதம், மகளிர் போற்றும் தனுர் மாதம். ஆன்மீக சிறப்பு கொண்ட மாதம், வழிபாட்டுக்கென்று சிறப்புகள் பெற்ற மாதம். பெரியாழ்வார் கண்டெடுத்த கோதை நாச்சியார் ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் திருவெம்பாவையும் மார்கழி 30 நாட்களும் பாடப்படும் சிறப்பு மாதம். ஆண்டாள் அதிகாலையில் துயில் எழுப்பி பெண்களை பெருமாளின் தரிசனத்துக்கு கூட்டி போகும் மாதம். பாவை நோன்பிருக்கும் செய்யும் மாதம். பூரத்தில் பிறந்த புகழ்கொடி என்றும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் ஆண்டாளை புகழும் மாதம். தேவர்கள் விரும்பும் சிறப்புடை மாதம். பூஜைகள் குலைந்திடும் புண்ணிய மாதம். சொர்க்க வாசல் காணும் சிறப்புடை மாதம். மார்கழி என்றுமே மங்கள மாதமே. அதிகாலையில் நீராடி வண்ண கோலமிட்டு அழகு பார்க்கும் அற்புத மாதம். விஞ்ஞானத்தை மெய்ஞானத்துடன் போற்றும் சிறப்பு மாதம். பீடை பிடித்தது மார்கழி அல்ல, பீடுடை மாதமே மார்கழி மாதம். கோதை ஆண்டாள் ரங்கனை நினைத்து அவருக்கு சூடி வந்த மாலையை தனக்கு சூட்டி அழகு பார்க்கும் மாதம். பனி பொழிந்தாலும் பொருட்படுத்தாமல் பெண்களுக்கு சுறுசுறுப்பும் புத்துணர்வும் தரும் மாதம். அறிவை தீட்டினால் அனைத்தும் தெரியுமே, மனத்தை செம்மையாக்கிட வைக்கும். மார்கழி என்றுமே மாண்புடை மாதமே, மங்கையர் போற்றும் பணி நிறைந்த மார்கழி மாதமே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கியம். நன்றிகள் அம்மா. கவிதை தந்தார், சீர்மிகு கவிதை தந்தார். சீர்மிகு கவிதை தந்து சீர்மிகு கவிஞராவதற்கு பதிலாக சீர்மிகு ஆசிரியரானார். சீர்மிகு கவிதை தந்து சீர்மிகு கவிஞராக இருக்கவில்லை, சீர்மிகு ஆசிரியரானார். ஆசிரியர் பணியிலே சிறப்பாக செயலாற்றினார். ஆசிரியர் திலகமாகி இருக்க வேண்டும், ஆனால் கவிஞர் திலகமாகிவிட்டார். இப்படி பல்வேறு விருதுகள் பெற்றவர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். எண்ணற்ற நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பிப்பவர். இந்த தொடர் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். அவர் ஒரு கவிதை இன்றைக்கு வழங்கியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தொடர் நிகழ்ச்சிகளிலே தானும் வந்து இடம் பிடித்து நான் நிறைவாக கவிதை வாசிக்க என்று பொறுமையாக காத்திருந்தே கவிதை வாசிக்கும் பண்பு மிக்கவர் திருமதி பவானி அவர்கள். அவருடைய சிறப்பான இந்த பண்பு நலனை பார்த்து பாராட்டுவோம். இன்றைக்கு கூட அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தது. நிகழ்ச்சிக்கு வர முடியுமா என்று தெரியாத சூழ்நிலை இருந்தது. என்றாலும் அடித்து பிடித்து வந்து கவியரங்கத்தை பிடித்து விட்டார். பிடித்து விட்டார் என்று சொல்றா, தொடங்கி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். தொடக்கத்திலேயே வந்து விட்டார், சிறப்பித்தார். அம்மையாருக்கு அவருடைய தொடர்ந்த பணிகளுக்கு நமது பாராட்டுகளை தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சி அம்மா.
மார்கழி நன்றிகள். மாத மங்கையர் போற்றும் மார்கழி என்ற தலைப்பை கொடுத்து நீங்களே மங்கையாக வந்து அந்த மார்கழியை போற்றி பல மங்கையரை வரவழைத்து அவர்களையும் கவிதை வழங்க வைத்து இப்படி மார்கழி மாசத்தை உங்களால் முடிந்த அளவு செய்தீர்கள். வாசலிலே கோலம் போடும் வழக்கம் எங்கில்லை, வாசலில் கோலம் போடும் வழக்கம் எங்கில்லை, எல்லாம் தொலைத்து விட்டோம். ஆனாலும் காலையில் போட முடியாத கோலத்தை மாலையிலே கவிதை கோலமாக போட வந்த கவிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு. அருமை அப்பா. அருமையான கவிதையை கொடுத்தார்கள் பவானி அம்மா அவர்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்மொழின்னு தான் சொல்லலாம் அவங்களோட வார்த்தைகள். மார்கழியில் அந்த கோலம் போடுற எல்லா கோலம் போடுற அந்த அழகுமிக்க அந்த காலை பொழுத அருமையா எடுத்து சொன்னாங்க. இந்த பாசுரங்கள் வாசிக்கிறது, பாடல்கள் இசைக்கிறது எல்லாத்தையுமே அருமையா எடுத்து சொன்னீங்கம்மா. மிக மிக சிறப்பம்மா. உங்களோட கவிதை என்றைக்கும் அழகுமிக்க கவிதைகள் தான். வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப நன்றி. நன்றிகள் அம்மா. எங்க அப்பா அப்படி கேட்க பண்ணுறாரு. அவர் வந்து அப்பா அழைக்கிறேன், வாருங்களப்பா. மங்கையர் போற்றும் மார்கழி என்ற தலைப்பில் கவியரங்கம். சென்ற ஒரு சில ஆண்டுகள் முன்பு திரு மங்கையாழ்வார் வழங்கிய பாடல்களை எல்லாம் நாள்தோறும் வழங்க சொல்லி ஒரு நங்கையை அழைத்தேன். திருமதி மீராபாய், திண்டுக்கல் திருமதி மீராபாய் அவர்கள். அப்போது திசைகள் வானொலியிலே திசையெட்ட அந்த திவ்ய பிரபந்த பாடல்களை வாசித்தார். இப்போது மார்கழியிலே மங்கைகள் போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை அழைத்த போது திருப்பாவை பாட திருமதி கற்பகம் அம்மையாரும், திருப்பள்ளி எழுச்சி பாட திருமதி இரா விஜயா அவர்களும், திருவெம்பாவை பாட திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களும் இணைந்து சிறப்பாக அப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லுவார்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாள் இருந்தார். இன்றைக்கு பாடி கொடுத்த சுடற்கொடிகளாக திருமதி கற்பகமும் திருமதி விஜயா அவர்களும் திருமதி கிரிஜா ராஜசேகரும் இருக்கிறார்கள். அவர்கள் வழியிலே நிறைய அருமை தமிழ் மக்கள் நாள்தோறும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி வருகிறார்கள். இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியும் பாடி வருகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கக்கூடிய மங்கையர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திருமதி புவனா அவர்களே, கவியரங்கத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கும் திருமதி பவானி அவர்களே, கவியரங்கத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பான கவிதைகளை வழங்கி நறுக்கான வார்த்தைகளை சுருக்காக சொல்லி இந்த மார்கழி பணியிலும் உங்களுக்கெல்லாம் உங்கள் கவிதைகளை எப்படி நெருப்பு கிடைக்கிறது என்று தெரியவில்லை. இந்த மார்கழி பணியிலும் உங்கள் கவிதைகளில் எப்படி உங்களுக்கு நெருப்பு கிடைக்கிறது என்று தெரியவில்லை. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். உங்களை எல்லாம் வணங்கி நான் ஒரு கவிதை வழங்க இருக்கிறேன். இது மார்கழியை போற்றும் மங்கையர்ல, மார்கழி இப்ப போற்ற தவறிய மங்கையர்ல பற்றி கவிதை. கார்த்திகை போனது, மார்கழி வந்தது. காலமாற்றம் பனிக்கு பதில் மழைதான் தந்தது. காலமாற்றம் பனிக்கு பதில் மழைதான் தந்தது. மார்கழி தொடங்கி 10 நாட்கள் பனிக்கு பதிலாக மழையே பொழிந்தது. எல்லாம் இயற்கை கூட இப்போது பிழையே நடந்தது. தண்ணீர் தெளித்து கோலம் போட
தண்ணீர் தெளித்து கோலம் போட சாலைகள் எல்லாம் பூசணி பூ சூட காலமாற்றம் கோலம் மறந்தது. காலமாற்றம் கோலம் மறந்தது. வானம் பார்த்தது கண்ணீர் சுரந்தது. இந்த பூமி தன் மீது தண்ணீர் தெளிக்கவில்லை, கோலம் போடவில்லை என்று அந்த வாசல், ஒவ்வொரு வீட்டு வாசலும் பூமியும் வானம் பார்த்தது கண்ணீர் சுரந்தது. கோலம் போடும் குமரி வரும் வரை கண்ணீர் தெளிக்க வந்தது 10 நாட்கள் புதுமழை, துளிமழை. பாவையர் வந்து கோலம் போட்டதும் தண்ணீர் தெளித்ததும் மழை சற்று நின்று கொண்டது. மழை சற்று நின்று கொண்டது. ஆனாலும் நெற்றியில் பார்த்தால் ஸ்டிக்கர் பொட்டு, நெற்றியில் பார்த்தால் ஸ்டிக்கர் பொட்டு. வாசலில் கோலம், அதையும் வாங்கி ஒட்டு. வாசலில் கோலம், அதையும் வாங்கி ஒட்டு. பழையன கழிதலில் கோலமும் ஒன்று. 28 புள்ளி 30 புள்ளி என்று வைத்து கோலம் போட்டது போக இப்பொழுது எல்லா வீட்டு வாசலிலும் நட்சத்திர கோலமே மின்னிக் கொண்டிருக்கிறது. நட்சத்திர கோலங்களே மின்னிக் கொண்டிருக்கிறது. பழையன கைதலில் கோலமும் ஒன்று. பாசுரம் பாடிடும் யூடியூப் என்று இந்த பெண்கள் பாடிக்கொண்ட இப்பொழுது பாசுரம் பாடிடும் யூடியூப் என்று. பிள்ளையார் கோவிலில் அதிகாலை பொங்கல். பிள்ளையாய் போனது மார்கழி திங்கள், இப்போதெல்லாம் கொடுப்பதில்லை, அப்ப கொடுத்துருக்காங்க. பிள்ளையார் கோயிலில் அதிகாலை பொங்கல், பிள்ளையாய் போனது மார்கழி திங்கள். பூசணி கொடிகள் ஏங்கிட, பூவையர் கூட்டம் விடிந்தும் தூங்கிட, வாசல் தோறும் வண்ண கோலம் மறைய மறந்தது வசந்த காலம். பூசணி பூக்கள் கொடியில் ஏங்கிட, பூவையர் கூட்டம் விடிந்தும் தூங்கிட, வாசல் தோறும் வண்ண கோலம் மறைய மறந்தது வசந்த காலம். தாவணி பெண்கள் சுடிதார் நுழைந்திட, தாவணி பெண்கள் சுடிதார் நுழைந்திட, பாவை பாடிட பாவை மறந்திட, திருப்பாவை திருவெம்பாவை பாடிட பாவை மறந்திட, வைணவம் சைவம் தேடிய மார்கழி, வைணவத்தையும் சைவத்தையும் தேடிய மார்கழி பொய் நகை புரிந்தது. பொய் நகை புரிந்து போனது. யார் பழி? வைணவம் சைவம் தேடிய மார்கழி பொய் நகை புரிந்து போனது. யார் பழி? யார் குற்றம்? ஆனால் திருப்பாவை திருவெம்பாவை பாடிய பெண்கள்லாம் இப்போது வேறொரு பாவை பாடத் தொடங்கிவிட்டார். தமிழ் திருப்பாவை, திருத்தமிழ் பாவை. அதிலே ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு பாடி என்னுடைய கவிதை நிறைவு. ஸ்ரீரங்க சீமானை சேவித்திருப்பவளே, ஸ்ரீரங்க சீமானை சேவித்திருப்பவளே, செம்மான் கருணாநிதி வேண்டி சேர்த்தவளே. ஸ்ரீரங்க சீமான் ரங்கநாதர், ஸ்ரீரங்க சீமானை சேவித்திருப்பவளே, செம்மான் கருணாநிதி வேண்டி சேர்த்தவளே. கருணை என்னும் நிதி, அந்த கருணையின் நிதியை வேண்டி சேர்த்தவர். பாரங்கு பாரங்கு இடைப்பாடி யானை பணிந்தவளே, பாரங்கு இடைப்பாடி யானை பணிந்தவளே. இடைப்பாடி யான் யாரு? கிருஷ்ணன். இடையகுலத்துல வாழ்ந்த புல்லாங்குழல பாடின. பாரில் உதயநிதி பைய வர பாராமல், பாரில் உதயநிதி பைய வர பாராமல், அதாவது சூரிய எதிர்கள் பாராமல், பூரம்பு ராமதாசம். ராம அம்பு வச்சிருப்பான், மற்றவங்களாம் வேற வேற கருவிகள், ராம மட்டும்தான் அம்பு வச்சிருப்பான். கூரம்பு ராமதாசம் கொல்லும் கொடை சபரி. நீங்க அது மாதங்க முனிவருடைய கதைக்கு போனா அதுல சபரின்னு ஒரு பெண்மணி வருவாங்க. அவங்க ராமனுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். நாள்தோறும் பழங்களை வைத்துக் கொண்டு பார்த்திருப்பார்கள். ராமன் வருவான் வருவான் என்று காத்திருப்பார்கள். திடீரென ஒரு நாள் மாதங்க முனிவர் இறந்து விடுவார். ஆனால் இறக்கிற போது சொல்லுவார், நிச்சயமாக ராமன் வருவான், நீ காத்து சொல்லிவிட்டு போ. ஒரு நாள் ராமன் வருவான். ராமனுக்கு பழம் அன்றைக்கு பறித்து வந்த பழத்தில் நல்ல பழம் தரும் கடித்து கடித்து பார்த்து கொடுப்பார்கள். ராமன் அதை வாங்கி சாப்பிடுவான். அந்த பக்தி. பூரம்பு ராமதாசம் கொல்லும் கொடை சபரி, கோன் திருமால், கோன் திருமால் அம்மாளை, கோன் திருமால்
திருமால் வந்து ஒரு அரசன். கோன் திருமால் அம்மாளை, அந்த மாலை கூப்பி துயில்பவளே, கை கூப்பி துயில்பவளே, யார் அங்கு செந்தமிழ்ப்பா யாழ்ப்பண் இசைக்கின்றார். யாழ்ப்பண் இசைக்கிறாங்க செந்தமிழ்ப்பா. செந்தமிழ்ப்பாவை பாடினாலே, அந்த பாட்டை பாடினாலே யாழ் மாதிரி இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. யார் அங்கு செந்தமிழ்ப்பா யாழ்ப்பண் இசைக்கின்றார். யாதுமான பிள்ளாய், யாதுமான பிள்ளாய், எழுந்தேலோர் எம்பாவாய், எழுந்தேலோர் எம்பாவாய் என்று தமிழ் திருத்தமிழ் பாவை பாடலிலிருந்து ஒரு பாடலை வழங்கி இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு கவிதை வழங்க வாய்ப்பளித்த இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இதய தேடல் கவிதை நூலின் ஆசிரியர், சங்கத்தமிழக பூங்காவுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திருமதி புவனா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே கவிதை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் இந்த வணக்கங்களை கூறி என்னுடைய கவிதையை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். மிக மிக சிறப்பான கவிதை அப்பா, அருமை அருமை அப்பா. நீங்கள் பேசுவதே கவிதை தான், இருந்தாலும் இப்ப வந்து நீங்க அதை ஒரு கவிதையா கொடுத்துருக்கீங்க பாருங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு இனிமையான வார்த்தைகள். அது வந்து எல்லாமே வந்து வாழ்நாள்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மை, கோலங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிருக்குது. ஒரு வீடு வாசலையும் முன்னெல்லாம் மார்கழி வந்தா வெளியில போயிட்டு வந்தாலே அந்த வாசலை தான் பார்த்துட்டே வருவேன். இன்னைக்கு பாக்குறேன், இன்னைக்கு இங்க இருந்து விழுப்புரம் போயிட்டு வர ஒரு வாசல்ல கூட நல்ல கோலமே இல்லை. அப்பெல்லாம் இந்த கோலம் அழகா இருக்குமா, அந்த கோலம் அழகா இருக்குமா, அப்படி பார்த்து பார்த்து ரசிப்போம். இப்ப கோலத்தையே கண்ணால பாக்குற சூழ்நிலை இல்லை. அப்பா அருமையா எடுத்து சொன்னீங்கப்பா. அந்த ஒரு வார்த்தைகளும் உண்மை, அந்த மார்கழி மாறி போயிருக்குது அப்படின்றத அருமையா விளக்கமா எடுத்து சொன்னீங்க. சூப்பர் அப்பா, அருமையப்பா, மகிழ்வப்பா, நன்றி. சிறப்பம்மா, நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக சிறப்பான மார்கழி மிக அருமையாக இருந்தது தங்களுடைய கவிதை. கார்த்திகை போனது, மார்கழி வந்தது, பனிக்கு பதிலா மழையும் வந்தது அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பெண்கள் எல்லாம் இப்ப கோலம் போட மறந்துட்டாங்க. அதனாலதான் அந்த வானமே வந்து அந்த மழைய வந்து தெரிந்தது, கண்ணீர் தெரிந்தது என்றும் 10 நாட்கள் மழை பொழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நெத்தியில வந்து பார்த்தா ஸ்டிக்கர் போட்டு, இப்ப கோலங்கள்லாம் பார்த்தா எல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து 24 புள்ளி வச்சு கோலம் போட்டாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்டார் கோலம், அதையேதான் சுத்தி சுத்தி ஒரு ஸ்டாரை ஒண்ணு சின்னதா போட்டு, எந்த வாசல்ல பார்த்தாலும் ஒரு ஸ்டார் தான் நடுவுல பார்த்தா, அதை சுத்தி ஒரு இழுப்பு இழுப்பு விட்டுடுறாங்க கோலத்தை அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த தாவணி பெண்கள் எல்லாம் அப்ப அந்த காலையில அதிகாலையில எழுந்து அந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே அது மறைஞ்சு போச்சு. சுடிதார் போட்டுட்டு அந்த பாவை நோன்பு இருக்கிறதையே மறந்துட்டாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி, அந்த காலையில அதிகாலையில எழாத பெண்களுக்கு இந்த கவிதையை அழகா சமர்ப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது பெண்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா எழுந்து, முன்னாடி எல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்து கோலம் போடுறதுக்காகவே போட்டி போட்டுன்னு எழுதுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் இப்ப வந்து வெடிஞ்சும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் அந்த வானமே கூட அதை பொறுக்காம வாசல்ல வெறும் வாசலா கோலம் இல்லாம வெறும் வாசலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பொறுக்காம கண்ணீர் வந்து சொரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விதத்துல அந்த கவிதையை தந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய கவிதை, ரொம்ப சிறப்பு. நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி அம்மா. கவிதை முழுவதும் கேட்டு நீங்கள் பின்னூட்டம் வழங்கியதற்கு மிகுந்த நன்றி, சிறப்பம்மா. நன்றிகள். அரங்கம் 64வது கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மங்கையர் போற்றும் மார்கழி மாதம். அனைவருமே தங்களுடைய கவிதைகளை மங்கையரை போற்றி மிகச் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார்கள். அனைவரினுடைய கவிதைகளும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. இந்த கவிதைகளை கேட்டு மிக சிறப்பாக ஒரு பின்னோட்டத்தை வழங்கிய புதுவை புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இந்த கவியரங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கவியரங்க தலைமை பின்னோட்டம் வழங்கியதோடு ஐயா அவர்களும் மிகச் சிறப்பான இந்த கவியரங்கத்திற்கு அனைத்து கவி பெருமக்களினுடைய கவிதைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கும் இந்த
64வது தொடர் கவியரங்கத்திற்கு வருகை புரிந்து அனைவருடைய கவிதைகளை கேட்டு மிகச் சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிஞர் பால் தங்கம், சு எழிலரசி, மாசிதுரை ஐயா அவர்கள், சோ சாந்தா அம்மா அவர்கள், ரேவதி கணேசன் அவர்கள், அருண் ஐயா அவர்கள் மற்றும் நீலகண்டன் ஐயா அவர்கள் மற்றும் அனைத்து கவிஞர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய கவி வரிகளை தந்தார்கள். அனைவருக்கும் இந்த மார்கழி போற்றும் மங்கையரை வாழ்த்தியதற்காக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக அழகாக வலையேற்றம் செய்து நமக்கு தந்து கொண்டிருக்கும் நம்முடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து கவிஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பு. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நன்றிகள் ஐயா.